دعاة رب السماء. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அன்பான தோழர்களே, நம்முடைய அழகிய இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வரலாறுகளையும் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்தில் நயவஞ்சகமாக கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் கூறிய முனாஃபிக்குகள் என்னும் நயவஞ்சகர்களில் பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா? அல்லாஹ்விற்காக சொல்லுங்களே. இதை கேட்ட ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அழுதவாறு, ரகசியத்தை உங்களிடம் எப்படி நான் சொல்ல முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நம்பி என்னிடத்தில் தகவலை கூறியுள்ளார்கள். நான் எனது கடைசி நேரத்தில் இருக்கின்றேன். என் பெயரும் அந்த முனாஃபிக்குகள் பட்டியல் இருக்கிறதா என்று கொஞ்சம் சொல்லுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்ட பொழுது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பெயர் அந்த பட்டியலில் இல்லை. இனி யாருக்கும் நான் தகவல் சொல்ல மாட்டேன் என்று கண்ணீர் மல்க பதிலளித்தார்கள். பிறகு தனது மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, எனக்கு இன்னும் ஒரு தேவையுள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, உமர் உங்களிடம் அனுமதி கேட்கின்றார், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி கேட்கின்றார் என்று சொல்லாதே. உமர் உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் அனுமதி அளித்தால் அவரது தோழர்களோடு அடக்கம் செய்யப்பட அவர் விரும்புகிறார் என்று கேள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சென்று அனுமதி கேட்ட போது, எனக்காக அந்த இடத்தை வைத்திருந்தேன், எனினும் உமருக்காக அதை விட்டுத் தருகிறேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது மகனிடம் சொன்னார்கள், எனது ஜனாசாவை தொழ வைப்பதற்காக நபியுடைய மஸ்ஜிதில் கொண்டு செல்லும் போது ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறார்களா என்று பார். ஏனெனில் என் மீதுள்ள கண்ணியத்தால் நான் முனாஃபிக் என்று அவர் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அவர்கள் கலந்து கொண்டால் எனது ஜனாசாவை நபியின் ரவுலாவிற்கு அருகிலே கொண்டு செல். மையத்தை வீட்டுக்கு வெளியில் வைத்துவிட்டு மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி கேள். உங்களது மகன் உங்களது வீட்டில் அடக்கம் செய்யப்பட விரும்புகிறார் என்று கேள். நான் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதியாக இருப்பதால் மறுப்பதற்கு தயங்கி இருக்கலாம். அவர்கள் அனுமதி அளித்தால் நபிக்கு அருகிலேயே அடக்கம் செய். அனுமதி மறுத்துவிட்டால் பொது கபர்ஸ்தானில் என்னை அடக்கம் செய்துவிடு என்று வசியத் செய்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போன்று ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவில் கலந்து கொண்டதை பார்த்து சந்தோஷமடைந்தார்கள் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அனுமதி பெற்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சஹாபி! நீதமான ஆட்சியால் உலகை ஈர்த்தவர், அல்லாஹுடைய அச்சத்தில் நிரம்பியவர், சுவனவாசி என்று நபியின் புனித நாவால் நன்மாராயம் பெற்றவர், ஷஹீத் உயிர்த்தியாகி என்று நபியிடம் அந்தஸ்து பெற்றவர், இரண்டாவது கலிஃபா. இவ்வளவு ஏராளமான சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர். நான் ஒரு முனாஃபிக்காக இருப்பேனோ, எனது அமல்கள் தியாகங்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் ஏற்கப்படாமல் வீணாகி விடுமோ என்று பயந்து நடுங்கியுள்ளார்கள். நானும் நீங்களும் எம்மாத்திரம் நமது ஈமானை குறித்து எவ்வளவு அஞ்ச வேண்டும். அந்த சத்திய சஹாபாக்களை ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. எனது கடைசி நிலை என்னவாகும்? நான் உண்மையில் முஸ்லிம் தானா? அல்லாஹ்வே எங்களை மன்னித்து விடு. அல்லாஹ்வே எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கவை. நல்லோர்களோடு எங்களை சேர்த்து விடு.